வெல்கம் பேக் டு அவர் சேனல் மக்களே. நான் உங்களை இன்னைக்கு நம்ம எந்த லொகேஷன் வந்திருக்கோம், எந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேடவாக்கம் நியர்பை சித்தாலப்பாக்கில் லொக்கேட்டாக இருக்க ஒரு 2 BHK கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே இருக்க ஒரு அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாகவே ரிவ்யூ பண்ண போகிறோங்க. இப்போ நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சப்ஸ்கிரைப் சொன்னாங்கல்ல ஒருத்தராயிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சேனல் அந்த லொகேஷன் ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட மறந்துடாதீங்க. வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மெயின் ரோட் பார்க்குறீங்களா, இது பார்த்தீங்கன்னா நம்ம சித்தாலப்பாக்கம் டு நாவலூர் OMR கனெக்ட் பண்ணுற மெயின் ரோடுங்க. எக்ஸாக்டாக இந்த மெயின் ரோட்லேருந்து ஒரு 100 மீட்டர்லேயே நம்மளோட ப்ராப்பர்ட்டி லொக்கேட்டாக இருக்குங்க. நீங்கள் மேடவாக்கம் நியர்பை சித்தாலப்பாக்கத்தில் உங்கள் பட்ஜெட்குள்ளே வர மாதிரி ஒரு அபார்ட்மெண்ட் OMR நியர்பை பார்த்துருந்தாலும் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டான ப்ராப்பர்ட்டியாக இருக்கும். எக்ஸாக்டாக இங்கேருந்து நீங்கள் OMR ரீச் பண்ணோம் அப்படின்னா 15 to 20 நிமிட்ஸ்க்குள்ளே உங்களால் ஈஸியாகவே ஆக்சஸ் பண்ண முடியுங்க. அதுமாதிரி நம்மளோட ப்ராப்பர்ட்டி பார்த்தா ஒரு கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே தான் லொக்கேட்டாக இருக்குது. அதுமாதிரி ஃபுல்லாக உங்களுக்கு CCTV கேமரா கவரேஜும் இருக்குங்க. இந்த ரெட் பைக் நிற்குது பார்த்தீங்களா, இதுதான் நம்மளோட கார் பார்க்கிங் வரும். கார் பார்க்கிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு XUV கார் நீங்கள் தாராளமாக உள்ள ஸ்டாப் பண்ணிக்கலாங்க. டோட்டலாக இந்த ப்ராஜெக்ட்டில் எத்தனை யூனிட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பிளாக்ல மட்டும் நம்மளுக்கு 7 வீடு வருதுங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் நம்மளுக்கு ஒரு யூனிட் வருங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 3 யூனிட் வரும். செகண்ட் ஃப்ளோரை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 3 யூனிட் வருங்க. டோட்டல் நம்மளுக்கு 7 யூனிட் இந்த பிளாக்ல மட்டும் வருங்க. நம்மளோட ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் ஃப்ளோரில் வெஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க. இந்த ப்ராப்பர்ட்டி எத்தனை வருஷம் ஓல்டு அப்படின்னு பார்க்கும்போது 9 இயர்ஸ் ஓல்டு ப்ராப்பர்ட்டிங்க. 9 இயர்ஸ் முன்னாடி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணதுனால ஃபுல்லாக ரெட் பில் கன்ஸ்ட்ரக்ஷன், ரிவர்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் தான் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம ப்ராப்பர்ட்டிக்குள்ளே போய் மற்ற விவரங்களை பார்த்துடலாம் வாங்க. ஃப்ரண்ட்டில் நம்மளுக்கு ஒரு சேஃப்டி கேட் கொடுத்துருக்காங்க. இந்த சேஃப்டி கேட் ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா மெயின் டோர் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தீ குட் ஃபினிஷிங் நம்மளுக்கு வந்துருங்க. நம்மளோட ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குங்க. நம்ம ப்ராப்பர்ட்டியோட பில்டப் ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது 990 உங்களுக்கு பில்டப் ஏரியா வந்துடும். அதாவது 1000 ஸ்கொயர் ஃபீட் கிட்ட உங்களுக்கு பில்டப் ஏரியா மட்டும் வந்துருங்க. யூடிஎஸை பொறுத்த வரைக்கும் 435 435 உங்களுக்கு யூடிஎஸ் ஏரியா மட்டும் வந்துருங்க. ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு விஷுவலாக பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் ரொம்ப நீட் அண்ட் கிளீனாகவே இந்த ப்ராப்பர்ட்டி அவங்க மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக இப்போ தான் பெயிண்டிங் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கெல்லாம் பண்ண ஒரு ஆரஞ்சு கலர் டார்க் கலர் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப ஹைலைட்டாகவே இருக்குங்க. 3 ஃப்ரெஞ்ச் விண்டோ, நல்ல ஒரு பெரிய விண்டோ நம்மளுக்கு ஹுட்லேயே கொடுத்துருக்காங்க. இது நம்ம லிவிங் ரூமோட ஃபுல் வியூங்க. நல்ல ஒரு பெரிய லிவிங் ரூமாகவே இருக்கு பாருங்க. EBயை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 3 phase EB தாங்க வரும். இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த கபோர்ட் ரேக் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த வுட்டோட குவாலிட்டி நல்லா இருக்கு. ஃபுல்லாக உங்களுக்கு ரேக்ஸ் எல்லாமே வந்துருதுங்க. ஆமாம், இங்கே ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் நம்மளுக்கு வந்துடும். காமன் ரெஸ்ட் ரூம் வெளியிலே பார்த்தீங்கன்னா ஒரு வாஷ் பேஷன் ஏரியா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அது மாதிரி இந்த லொகேஷனில் கிரவுண்ட் வாட்டர்லாம் ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. இந்த பாத்ரூம் டோர்ஸ்லாம் பார்த்தா ஹுட் டோர் நம்மளுக்கு வாட்டர் ப்ரூஃப் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரெஸ்ட் ரூமை பொறுத்த வரைக்கும் 6 feet வரைக்குமே நம்மளுக்கு டைல்ஸ் ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. ரெஸ்ட் ரூமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு விஷுவலாக பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் ரொம்ப நீட் அண்ட் கிளீனாகவே இருக்குங்க. அதுமாதிரி வெஸ்டர்ன் டாய்லெட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஷவர் பாயிண்ட், டேப் பாயிண்ட், வாட்டர் ஹீட்டர் பாயிண்ட் எல்லாமே வந்துருங்க. அதுமாதிரி உங்கள் பட்ஜெட்குள்ளே வர ப்ராப்பர்ட்டி தாங்க. நம்ம சப்ஸ்கிரைப் சொன்னாங்க என்கிட்ட டிமாண்ட் பண்ணுற விஷயத்தை ரெகுலராகவே உங்களுக்காக நான் தேடி கண்டுபிடிச்சி லோ பட்ஜெட்டில் நல்ல ப்ராப்பர்ட்டியை நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் மட்டும் பண்ணுங்க. அடுத்து நம்ம கிச்சன் பார்த்துடலாங்க. கிச்சனோட டோர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெஷ் டோர்ஸ் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம சப்ஸ்கிரைப் சொந்தங்கள் அக்காக்களுக்கு கிச்சன் ரொம்ப பெருசாக இருந்தால் தான் லைக் பண்ணுவீங்க. இந்த கிச்சன் நல்ல ஒரு பெரிய கிச்சனாகவே நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க. கிச்சனோட சைஸ் மட்டும் உங்களுக்கு 10x10 வந்துருங்க. கிச்சனோட ஃபேஸிங் அப்படின்னு பார்க்கும்போது நார்த் ஈஸ்ட் பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குங்க. ஸோ இங்கே வந்து டேப் மேலே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வாட்டர் வரலங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஒரு வாஷ் பேஷன் ஏரியாவும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. லேஃப்ட் கபோர்ட்ஸ் எல்லாமே வந்துருங்க. இன்னும் நீங்கள் மாடுலர் கிச்சன்லாம் பண்ணீங்கன்னா பார்க்கறதுக்கு இன்னும் சூப்பராகவே இருக்கும். அது மாதிரி 100% உங்களுக்கு வாஷ் கம்ப்ளீட்டும் பண்ணியிருக்காங்க. கிச்சன்லேயே பார்த்தீங்கன்னா ஹுட்டில் நம்மளுக்கு வென்டிலேஷனுக்காக ஒரு விண்டோ வச்சு கொடுத்துருக்காங்க. அதுமாதிரி இந்த கிச்சன்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு சர்வீஸ் ஏரியா இல்லை பால்கனி மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த பால்கனி டோர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பால்கனிலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு வாஷிங் மிஷின் ஏரியா வந்துருங்க. அதுமாதிரி ரோட் ஃபேசிங் பார்த்த மாதிரி தான் பால்கனி நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க. அதுமாதிரி பால்கனி ஃபுல்லாக நம்மளுக்கு சேஃப்டி கேட்டும் போட்டு கொடுத்துருக்காங்க. இது நம்ம கிச்சனோட ஃபுல் வியூங்க. நல்ல ஒரு பெரிய கிச்சனாகவே அமைஞ்சிருக்கு பாருங்க. அதுமாதிரி CMD அப்ரூவ் ப்ராப்பர்ட்டி தான். நீங்கள் லோன் போகிற மாதிரி இருந்தாலும் 85% வரைக்கும் எல்லா மேஜர் பேங்க்லேயும் உங்களுக்கு லோன் அப்ரூவ் நாங்களே வாங்கி கொடுத்துருவோங்க. அடுத்து நம்ம ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பார்த்துடலாம் வாங்க. இது நம்ம கிச்சன் பக்கத்துல இருக்க ஃபர்ஸ்ட் பெட்ரூம்ங்க. இந்த பெட்ரூம் டோர்ஸ்லாம் பார்த்தா ஃப்ளஷ் டோர் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம் டோர் ஓப்பன் பண்ணோன்னே இந்த பெட்ரூம் நல்ல ஒரு பெரிய பெட்ரூமே நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 11x11 நம்மளுக்கு வந்துருங்க. இந்த பெட்ரூம் லேஃப்ட் கபோர்ட்ஸ் எல்லாமே வந்துடும். ஒரு AC பாயிண்ட்டும் நம்மளுக்கு வந்துடும். அதுமாதிரி வென்டிலேஷனுக்காக ஹுட்ல நம்மளுக்கு ஒரு விண்டோவும் வச்சு கொடுத்துருக்காங்க. ஒரு UPS பவர் சேவிங்காக பாயிண்ட்டும் லேஃப்ட் மேலேயே உங்களுக்கு வந்துருங்க. இது நம்ம பெட்ரூமோட ஃபுல் வியூ. ஒரு சைடு டார்க் கலர் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க, மிச்ச சைட்லாம் லைட் கலர் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம செகண்ட் பெட்ரூம் பார்த்துடலாங்க.
இந்த பெட்ரூமுக்கு அப்படியே ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் பெட்ரூம் வருங்க. இந்த பெட்ரூமோட டோர்ஸும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளெஷ் டோர் தான் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம் டோர் ஓப்பன் பண்ணோடனே பாத்தீங்கன்னா இந்த பெட்ரூம் நல்ல ஒரு காம்பேக்டான பெட்ரூம் நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுதுங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 10/11 நம்மளுக்கு வந்துடும். இந்த பெட்ரூம்லேயே பாத்தீங்கன்னா ஹுட்ல நமக்கு ஒரு விண்டோ வென்டிலேஷனுக்காக கொடுத்துருக்காங்க. ஒரு ஏசி பாயிண்ட்டும் நம்மளுக்கு வந்துருங்க. ஒரு பால்கனி செட்டப்பும் ரோட் ஃபேசிங் பார்த்த மாதிரி இருக்கு. நான் அதையும் உங்களுக்கு காட்டுறேன். அது மாதிரி லேப்ட் கபோர்ட்ஸ் எல்லாமே வந்துடும். இன்னும் நீங்க ஹுட் ஒர்க்லாம் பண்ணீங்கன்னா பார்க்கறதுக்கு இன்னும் சூப்பராகவே இருக்குங்க. இந்த பெட்ரூம்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாச் ரெஸ்ட் ரூம் நம்மளுக்கு வந்துடும். இந்த பாத்ரூம் டோர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க. இந்த ரெஸ்ட் ரூம்லேயே பார்த்தீங்கன்னா அப் டு 6 ஃபீட் வரைக்கும் டைல்ஸ் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த ரெஸ்ட் ரூம் ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாகவே இருக்குங்க. அது மாதிரி வெஸ்டர்ன் டாய்லெட் தான் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மாதிரி ஷவர் பாயிண்ட், டேப் பாயிண்ட், உங்களுக்கு வாட்டர் ஹீட்டர் பாயிண்ட், ஒரு வாஷ் பேஷன் பாயிண்ட் எல்லாமே உங்களுக்கு வந்துருங்க. அடுத்து நம்ம பால்கனி பார்த்துடலாங்க. இது நம்ம பெட்ரூமோட ஃபுல் வியூ. நல்ல ஒரு பெரிய பெட்ரூமாகவே இருக்கு பாருங்க. இந்த பால்கனியோட டோர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளெஷ் டோர் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த பால்கனி டோர் ஓப்பன் பண்ணோன்னே இந்த பால்கனியும் நல்ல ஒரு பெரிய பால்கனியும் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு. ரோட் ஃபேசிங் பார்த்த மாதிரி அது மாதிரி ஃபுல்லாக நம்மளுக்கு சேஃப்டி கேட்டும் போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோவை நீங்க ஃபுல்லா பார்த்துருப்பீங்க நான் நம்புறேன். இந்த வீட்டுக்கு ஓனரோட ஆஸ்கிங் பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 34 lakhs 34 லட்ச ரூபா பிரைஸ் கோட் பண்ணியிருக்காங்க. அது பெரிய நெகோசியேஷன் இருக்காதுங்க. ஒரு அளவுக்கு நம்ம நெகோசியேஷன் பண்ணிக்கலாங்க. இது மாதிரி தரமான ப்ராப்பர்ட்டிஸ் நீங்க ரெகுலராக பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் HP ஹவுசிங்.